ஹாய்ங்க. வீக்கெண்ட் விலாக் பார்க்கலாமா? அன்றைக்கி வந்து நாங்கள் சாட்டர்டே மட்டும்தான் வெளியில் போயிருந்தோம். அது மட்டும் நான் விலாகாக எடுத்திருக்கேன். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிச்சதுங்க. ஆனால் வெளியில் வந்து 5 டிகிரி 6 டிகிரி தான் இருந்துச்சு. பயங்கர குளிராக இருக்கும். பார்க்கறக்கு தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கறனால குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரி, காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் சரி நட்ஸு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் வந்து நான் சாப்பிட்டேங்க. நட்ஸு சாப்பிட்டு மத்தியானம் வந்து என் ஹஸ்பண்ட் குக் பண்ணிட்டாங்க. ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் கீமா தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீமா வந்து தனியாகவே விற்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து லேக் இருக்குங்க. அந்த லேக்கை சுற்றி நம்ம நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து நடந்து போனோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஸ்ப்ரிங்கு வந்து வரனால அந்த மரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங்குக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா குருவி வாத்து அது எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துருச்சுங்க. ஏன்னா குளிர்காலத்தில் வந்து எல்லாமே போய் எங்கேயாவது வந்து படுத்து தூங்கிடும். இங்கே ஸ்னோ வந்து பெய்யறனால நாங்கள் அப்படியே வாக்கிங் வந்து போயிட்டு இருந்தோம். இந்த லேக்கை சுற்றி நடந்து வந்தாவே வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த லேக்கை சுற்றி நடந்தால். நல்லா ரிலாக்ஸிங்காக வேடிக்கை பார்த்துட்டே வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷிங் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஸ்வீடனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து லைசன்ஸ் வந்து வாங்கணும். லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணணும். நிறைய பேர் வந்து நடந்துட்டு ஓடிட்டு இருந்தாங்க. இது வந்து குட்டி பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே. ஆனால் இது பீச்சா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இதுதான் வந்து பீச்சு. இந்த லேக்கை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குட்டி வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய மீன் வந்து குதிச்சிட்ருக்கும் அப்பப்போ. அதுக்கு நிறைய மக்கள் வந்து ஓடிட்டுருப்பாங்க. குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த லேக்கை சுற்றி வந்து டெய்லியுமே வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி வந்து ஓடுவாங்க. பாருங்கள், ஒருத்தர் வந்து ஓடிட்டுருக்காரு. நிறைய பேர் ஓடிட்டுருந்தாங்க. ஆனால் அவ்வளோ குளிருங்க. பார்க்குறக்கு தான் வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம குளிர். இந்த லேக்கை சுற்றி நடந்து வர்றதுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஐயோ எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் யாராவது வந்து ஸ்டாக்ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது இந்த குளிரில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப கம்மியானதுனால அந்த லேக் மேலே வந்து ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மேலெலாம் வந்து வாத்து வந்து உட்காந்துட்டு எதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அந்த வாத்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதை தான் வந்து போட்டாங்க. அதை தான் தேடி தேடி வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே வந்து வாத்துக்குன்னு சொல்லிட்டு விற்பாங்கங்க. தானிய விதைகள் வந்து விற்பாங்க. அது வந்து நம்ம வாங்கி போடலாம். இதுதாங்க நான் சொன்ன குட்டி வாட்டர் ஃபாலு. சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து ரிலாக்ஸாக ஒரு சாட்டர்டே சண்டேயில் வந்து நல்லா நம்மளுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு 4 மக்களை பார்த்துட்டு நேச்சர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரது வந்துட்டு ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம வேலை பார்க்கறனால அதை முடிச்சுட்டு சரி இங்கே கிளாஸ் ஹோல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் கடை இருக்குங்க. அங்கே தான் வந்து போயிருந்தோம். சரி அங்கே ஏதாவது வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா, ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எனக்கு இந்த லைட் செக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் அது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். வேறு எதுவும் எடுக்க முடியல. அப்புறம் வந்து டீ வந்து போட்டு குடித்தோம். நம்ம ஊர் டீ தான். இங்கே டீ காஃபி எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்காதனால நான் நம்ம ஊர்லேயே வந்து டீ தூள் காஃபி தூள் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து காஃபியும் பிடிக்கும், டீயும் பிடிக்கும். உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா வந்து டீ வந்து குடித்தோம். இந்த கப்பு பார்த்திங்க அப்படின்னா ஐக்கியாவில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஏதோ ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து இந்த செராமிக் ஐட்டம்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குங்க. நான் வந்து எப்போல்லாம் செராமிக் ஐட்டம்ஸ் வந்து பார்க்குறேனோ அழகாக இருக்கிறதெல்லாம் வாங்கிக்குவேன். நைட்டு டின்னருக்கு வந்து ஒரே மசாலா தோசை கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி ஓகே, மாவும் இருந்துச்சு. சரி நம்ம மசாலா தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மசாலா தோசை பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து தோசை வந்து நல்லா மொந்தமாக இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிஸாக இருக்கணும். அது மேலே என்னடா போடுறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது வந்து நெய் தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சனால அது கொஞ்சம் இதாகிடுச்சு, கெட்டியாகிடுச்சு. அப்புறம் அந்த மசாலா தோசைக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே வந்து அந்த கார சட்னி தான். அந்த கார சட்னி வந்து கொஞ்சம் அரைச்சிருந்தேன். அதை தான் மேலே வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து மசாலா வந்து நம்ம எப்பவும் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து நான் செஞ்சுக்கிட்டேன். ஒரு தோசை இல்லை 2 தோசை சாப்பிட்டாவே வந்து வயிறு ஃபுல்லாகிடுங்க.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மசால் தோசை. எனக்கு வந்து மசால் தோசை வந்து ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் முக்கியமாக மைசூரில் போய் சாப்பிட்றது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் நல்லாயிருக்கும். ஆனால் மைசூரில் அத்தன்டிக்காக இன்னும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து மசாலா தோசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எனக்கு ஒரு 2 தோசை, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 தோசை வந்து மசாலா தோசை வந்து சுட்டேன். அது மேலே வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த இது போட்டு மூடி வச்சுட்டேன். அப்போ தான் மேலேயும் நல்லா வேகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வந்தால் உடனே செஞ்சு சாப்பிடுவீங்களா? இல்லை வந்து கடையில் போய் சாப்பிடுவீங்களா? இல்லை யாரையாவது செஞ்சு தர சொல்வீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஸ்வீடனில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இந்தியன் ஃபுட் வந்து கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா இங்கே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. எதுனாலும் நம்மளே வந்து பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை யாரையாவது பண்ணி கொடுக்க சொல்லணும். வெளிநாட்டில் இருக்கிற பிரச்சனையே இதுதான். நம்ம ஆசைப்பட்டது அந்த டைமுக்கு வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. நம்மளே தான் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த சாப்பிட்ற ஆர்வமும் நம்மளுக்கு வந்து போயிடும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தாங்க விலாக் எடுக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீக்லி ஒன்ஸாவது நான் விலாக் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.